இந்த பொண்ணோட கணவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து நான் போன் எடுத்து ஏமா எடுக்கலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நான் 2 தடவை போன் பண்ணேன், நீங்க எடுக்கல. அதுதான் நீங்க ஒருக்கா போன் பண்ணி நான் எடுக்கல, இன்னொரு தடவை போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் எடுத்திருப்பேன்னு. இதை கேட்டவன கணவனும் கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது ஞாயிற்றுக்கிழமைனால கணவன் இன்னைக்கு நம்ம லீவு நாள் அன்னைக்கு ஜாலியா இருக்கலாமேன்னு சொல்லும்போது மனைவி சொல்றா, இந்த லிஸ்ட்ல இருக்க பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் கணவனும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி இருக்கும்போது மனைவி போன் பண்ணி ஒவ்வொரு பொருட்களா சொல்லிக்க இருக்கா. இதனால இவரும் பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி சொல்றா, அந்த பொருட்களை வச்சு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு. அப்ப கணவன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது மனைவி சொல்றா, இப்ப டைம் என்னன்னு பாருங்க, இனி எப்படி பிரியாணி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பிரியாணியை சாப்பிடும்போது கணவன் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுன்னு. அப்போ மனைவி சொல்றா, நீங்க பிரியாணிக்கு பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் பசி தாங்க முடியாம ஆன்லைன்ல எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு. அதுக்கப்புறம் கணவனும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்க இருக்கும்போது மனைவி அரிசியல்லே கீழே போடுறா. இதனால கணவனும் அந்த அரிசியை வந்து கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறமா மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாரு, இதுக்கு மேல இவ கூட வாழ இல்லாது என்ன ரொம்பவே கொடுமை பண்றாமா, ஏதாவது பண்ணு, எப்படியாவது நாளைக்கு வான்னு சொல்லும்போது அம்மாவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது ஆபீஸ் விட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது மனைவி சொல்றா, இன்னைக்கு நீ குடிச்சியான்னு. அப்ப கணவன் இல்லன்னு சொல்லும்போது உடனே மொபைல வாங்கி அதுல இருக்க போட்டோவை பார்த்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கணவன் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. உடனே கணவன் வீட்டுக்குள்ள போவாதீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தடுக்கும் போது அப்பா சொல்றாரு, விளையாடாம தள்ளுறான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்படி போனா மனைவி சாமி எல்லாம் கும்பிட்டு எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு, நீங்க வாரீங்கன்னு இவர் முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பேன்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பா பையனோட கண்ணத்துல அறிஞ்சு, நாங்க வாரோன்னு மருமகள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறமா மருமக சொல்றா, சரி பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு இங்கேயே தங்குங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்றேன்னு சொல்லும்போது மாமனார் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லமா, உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லி தான் வந்தோம், உன்ன போய் அத்தை கிட்ட கோர்த்து விட்டானே, இவெல்லாம் ஒரு பிள்ளையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கணவனை பிடிச்சி என்னையவே உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறியான்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா.